நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க. மாடு சற்று முன்னாடி தான் கன்று ஈன்றிருக்குதுங்க. மாடு இரண்டாம் ஈத்து மாடு. நல்ல கறவத்திறன் வாய்ந்த மாடுங்க. நல்ல மடி செட்டு நல்ல காம்போலத்தோடு இருக்குதுங்க. அந்த மாடு கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள். மாடு ஜெர்சி டைப்பு தான். மாடு இரண்டாம் ஈத்து மாடு. பல் வந்து கடைப்பல். சற்று முன்னாடி தான் மாடு கன்று ஈன்றிருக்குது. கால கண்ணு ஈன்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 2 வேளை கறவை. இந்த மாட்டோட கறவை கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 17 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. சேலத்தில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. மடிக்கூச்சம் கிடையாது. கறவைக்கு கால அணைக்க தேவை கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். காம்பெல்லாம் நல்லா பூ காம்போ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா ஃபேட் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நேரில் வாங்க. சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டு மாட்டை புக் பண்ண கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல தரமான பொருள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சுக்க. அப்படி ரெண்டாம் ஈத்து மாடு. பல் வந்து கடைப்பல்லு. சற்று முன்னாடி மாடு கன்று ஈன்றிருக்குது. கால கண்ணு ஈன்றிருக்குது. 15-17 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல மடி செட்டு நல்ல காம்போலத்தோட தான் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கா. அப்படி